இந்த வாரம் சாந்திராவுக்கு கிடைச்ச அடி வந்து செம்ம அடி. ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து பிரஜின் கிட்ட கேட்டிருந்தாங்க. கேள்விகள் பிரஜின் கிட்ட கேட்டாலும் அது எஃபெக்ட் வந்து சாந்திராவுக்கும் சேர்த்து தான். என்ன தான் வந்து நீங்கள் கப்பலாக ஆட வரல, இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் தான் சொன்னாலும் இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று நடந்தால் 2 பேருக்குமே எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ சாட்டர்டே எபிசோட்லேயும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ரஜினை வச்சு கேள்வி கேட்குறாங்க. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ணல, நீங்கள் ஏன் வந்து சொல்லலைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சாந்திரா முன்னாடி தான் வந்து நிறையா வேர்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க பிரஜின். ஆனால் சாந்திரா அப்போல்லாம் வந்து ஃபீல் பண்ணாமல் இப்போ விஜிஎஸ் கேள்வி கேட்டபோது மட்டும் ஏன் வந்து ஃபீல் பண்ணி எழுறாங்க. பிரஜின் சாந்திரா முன்னாடி தான் வந்து அந்த பால் விஷயத்தில் வந்து ஆமாம் வீட்டில் வந்து பால் ஊற்றுங்க, நீங்கள் பண்ணுற பாவெல்லாம் வந்து எங்கே போயிட்டு தீர்ப்பீங்க, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து சாந்திரா முன்னாடி தான் விட்டாங்க. அப்போயே சாந்திரா வந்து கேள்வி கேட்கல. இன்னொரு விஷயம் விக்ரம் கிட்டேயும் வந்து சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி நான் சேதுக்கிட்ட சொல்கிறேன், கதை திறந்து விடுறேன், உன் பொண்டாட்டி கூட்டின்னு வா, எதுக்கு அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ சாந்திரா சொல்ல வேண்டியதானே அப்போவே, ஏன் பிரஜினை இப்படி பேசுகிறேன்னு. அப்போது இவங்களுக்கு நிஜமாலுமே வந்து ஒரு இமேஜ் கான்ஷியஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக பிரஜினை பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து இந்த வார்த்தைகள்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பிரஜின் சொல்லும்போது என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து விஜிஎஸ் கேட்டதுனால இதெல்லாம் வந்து சாந்திராக்கு புரிஞ்சிச்சா, அப்போ இதுக்கு முன்னாடி சாந்திராக்கு புரியலையான்னு கேட்டால் எல்லாமே நடிப்பு தான். ஸோ இன்ஃபேக்ட் இன்றைக்கி பேசுனது எல்லாமே வந்து எனக்கு நடிப்பு மாதிரி தான் தெரிஞ்சுது, எஸ்பெஷலி பிரஜின் விஷயத்தில். ஏன்னா இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்னாலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாதான் வந்து அவங்களுடைய பேர் வந்து வெளியே தெரியும். இந்த கப்பல் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னால வந்து 1 மந்த் லேட்டாக தானே போனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அங்கே பிக் பாஸ் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து ரேஸில் ஓடி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை பண்ணாதான். இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லேயும் சரி, சீசன் 7 நம்ம அர்ச்சனா வந்ததும் அப்படி தான், வந்த உடனே வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த நேமே வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் பகைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு. ஆக்சுவலி எல்லாரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதுதான். இப்போ பாருவாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே வந்து சத்தமாக பேசினாதான் அதான் எல்லாருக்கும் கேட்கும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த பிரஜின் சாந்திரா விஷயத்துலேயே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிவிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. மேபி அதனால் கூட இருக்கலாம் பிரஜின் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசினாங்க வீக் டேஸில். ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்லேயும் வந்து விஜய் சேதுபதி கிட்ட வந்து ரொம்ப உரிமையாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த வாரம் பிரஜின் அவுட் ஆனால் கூட அது சாந்திராக்கு தான் பெனிஃபிட். எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி ரவுண்டு வரைக்குமாவது ஒருத்தரை வந்து இந்த கப்பலில் ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அந்த ஃபேமிலி ரவுண்டுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து சாந்திரா இல்லை பிரஜின் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து வச்சுருப்பாங்க பிக் பாஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு இமோஷ்னலான ஒரு வீக்காக இருக்கும். எஸ்பெஷலி 2 பொண்ணுங்க, குட்டி பசங்க 2 பேர் வந்து வராங்க. ஸோ அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஷோவுக்கு வந்து டிஆர்பியும் ஜாஸ்தி ஆயிரும். எனிவே இவங்க 2 பேரில் யார் வெளியே போனாலும் அது சாந்திரா வெளியே போனால் அது பிரஜினுக்கு பாசிட்டிவ் தான், பிரஜின் வெளியே போனால் சாந்திராவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கேம் அது மாதிரி தான் இருக்குது. இப்போது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.